ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாக்டர் நந்திதா ஷா இவங்க டாக்டர் மட்டும் இல்லை கைஸ், இவங்க ஒரு ஆத்தர். இவங்க எழுதின புக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டயபெட்டிக்ஸ் நோயின்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்? அதாவது நீரிழிவு நோய். இந்த நீரிழிவு நோய்க்கும் நாம் தினமும் குடிக்கிற பாலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ரூ பேஸ்டு ஆர்டிகல்ஸை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மில்க் ஒரு டெய்லியும் கன்சியூம் பண்ணுற ஒரு ஃபுட்டாக நம்ம அதை ஃபுட் கேட்டகரியில் ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் மாடு வளர்த்து அதிலிருந்து பால் கறந்து பால் குடிக்க வச்சு நம்மளையும் பழக்கிட்டாங்க. ஓகே கைஸ், அதுக்காக நான் மாடு வளர்க்குறது தப்புன்னு சொல்லலை. அது ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த மில்க் நாம் ஹியூமன்ஸ் குடிக்கிறது நம்ம உடம்புக்கு எவ்வளோ பாதிப்பை தருன்றதை பற்றி தான் பேசுகிறேன். இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி தான் கைஸ் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. ஆமாம் கைஸ், ஒரு பேசிக் கான்செப்ட் ஒன்று சொல்கிறேன். பாலூட்டிகள்லாம் அது குழந்தைகளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மில்க் ஸ்பெஷலாக அந்த குழந்தைகளுக்குன்னே ப்ரொடியூஸ் பண்ணுறது. இப்போ எந்த விலங்கு மில்க் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அந்த மில்க் அந்த இனத்துக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, டீசல் ஓட்டுற வண்டியில் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் ஓட்டுற வண்டியில் டீசல் போட முடியாது. ஆமாம் கைஸ், மாடு கறக்கிற பாலை நாம் மனுஷங்க குடிக்கிறது உடல் நலத்துக்கு தீங்குன்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக்ஸ், இந்த நோய்க்கு பால் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதோட நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீரிழிவு நோயில் இந்தியா தான் 2வது இடத்துல இருக்கு கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டைப் 1 டயபெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பல ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித உடலுக்கு மாட்டின் பால் ஒரு வெளிநாட்டு புரதம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபாரின் புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை தவிர்த்து மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தைக்கு சீக்கிரமாகவே டைப் 1 டயபெட்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம டைப் 2 டயபெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டைப் 2 டயபெட்ஸுக்கு பொதுவாக மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சுகர் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது கைஸ். டைப் 2 டயபெட்ஸுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஹை பிளட் சுகர், அதாவது உயர் இரத்த சர்க்கரை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு பார்த்தீங்கன்னா இன்சுலினோட எதிர்ப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி 49% முழு மில்க்கும் ஃபேட்டில் இருந்து தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கிம்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க. ஸ்கிம்டு மில்க்குனா ஆடை நீக்கப்பட்ட பால், அதிலிருந்து 35% கேலரி ஃபேட்டில் இருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ்னால் பால் கலந்த ப்ராடக்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா சீஸு, பன்னீர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் 60-70% கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெய்யில் பார்த்தீங்கன்னா 100% கொழுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹார்மோன்ஸு, அதாவது இன்சுலின்ன்றது ஒரு ஹார்மோன் கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயபெட்ஸ்ன்றது ஒரு ஹார்மோன் கோளாறு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் சுரக்கிறது பிட்யூட்டரி கிளாண்ட்ஸால் தான் திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா, சமநிலை இல்லாமல் இருந்துச்சுன்னா, மற்ற ஹார்மோன்ஸும் சமநிலை இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஒரு பெண் பாலூட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற மில்கில் ஹார்மோன்ஸ் கலந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மில்கில் ஹார்மோன்ஸ் மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரான், ப்ரோலாக்டின், இப்படி பலவிதமானது கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்மோன்ஸ் டாப்பிக்கில் கடைசியாக டாக்டர் நந்திதா ஷா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஹார்மோன் டிஸார்டரை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கடைசியாக பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தினால நீரிழிவு நோய் எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் நம்ம குடிக்கிற மில்க்குக்கும் என்ன சம்மந்தன்றதையும் சொல்லியிருப்பேன், கேட்டுக்கோங்க. ஓகே கைஸ், நீங்கள் என்னைக்காவது எமோஷனலாக இருக்கும்போதோ இல்லை ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ உங்களோட பிளட் சுகர் அதிகமாகிறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அறுவை சிகிச்சை நடக்கிறத நீங்கள் அதை கண்ணால் பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்கும்போதோ எப்படி நடக்க போகுது அப்படி இப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் பிளட் லெவலில் சுகர் அதிகமாகிறத நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா? அப்படி உங்கள் உடம்புல ஹை லெவல் பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சமயமே உடம்புல இன்சுலின் சுரக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் குடிக்கிற பால்லையும் ஸ்ட்ரெஸ் லெவல் ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் குடிக்கிற பால் நீரிழிவு நோயை மட்டும்தான் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உளவியல் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் எப்படிப்பா நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் வந்து மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஒரு மாதத்துக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஈவன் நீங்கள் வந்து சாக்லேட்ஸில் கூட மில்க் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், லைக் டைரி ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். சாக்லேட்ஸில் மில்க் கலந்த ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒரு 1 மந்த் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவல் வந்து நார்மலாக இருக்கும் கைஸ். இது வந்து நான் சொல்ல கிடையாது, டாக்டர் நந்திதா ஷா சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுடைய பழக்க வழக்கத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மருந்து இல்லாத வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுடைய பழக்க வழக்கத்தை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைத்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு காட்டும்.